நான் யார், கிறிஸ்து எனக்கு யார், இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்துக்குள்ளாக பரமபிதா எனக்கு யாரா இருக்காரு, எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்கிற அறிவுடையவர்களாக நாம் வாழும் பொழுது தான் பலவிதமான சோதனைகள் நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய செயல்பாடுகள் அந்த காரியத்துக்கு எப்படி இருக்குன்னு அறிய முடியும். தேவனை குறித்து சரியான அறிவு தான், விழிப்புணர்வு தான், அதுதான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே மிகுந்த ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வரும். இந்த பலவிதமான சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை ஆள வைக்க, நம்மை சீரழிக்க அல்ல, நம்மளை சீர்படுத்த, நம்மளை மட்டுப்படுத்தல்ல, மகிமைப்படுத்துவதற்கான சோதனைகளாக ஏற்றத்திற்கான எரிபொருளாக இருக்க போகுது. அல்லேலூயா. தரித்திரத்துன்னு ஐஸ்வர்யவன் ஆகிறதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கடந்து செல்கிற பேர் விசுவாசத்தினால, அந்த இடைப்பட்ட காலத்துக்கு பேர் தான் பொறுமை. வியாதியிலிருந்து சுகத்தை அடைந்து கொள்றதுக்கு போகிறது பேர் விசுவாசம். அந்த இடைப்பட்ட காலத்தை பெற்றுக்கொள்கிற அந்த காலத்து தான் பொறுமை. அந்த பொறுமை தான் சோத்திரம் நம்மளை பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் குறைவே இல்லாதவர்களாக மாற்றுது. அல்லேலூயா. பல விதமான சோதனைகள் அப்படி வரப்படும் பொழுது சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு அறிவு என்ன காரணம்னா நமக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட பொறுமை உண்டாகுது. அந்த பொறுமை இப்போ நமக்குள்ள குறையில்லாத பூரணமான நிறைவுள்ள வாழ்க்கையை தரும்படிக்கு அந்த பொறுமை இப்போ பூரணமாக கிரியை செய்யக்கூடாது. பொறுமையை ஆப்ரேட் பண்ணணும். நல்ல தேவ உறவு, அவரோடு இருக்கிற நல்ல உறவு தான் இந்த உலகத்தினுடைய உபத்திரங்களுக்கெல்லாம் தப்பி ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கான ரகசியம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எதிர்பார்ப்பாக விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள கழுதையை கொண்டும் பேசுவார், கல்லை கொண்டும் பேசுவார். நீங்கள் எதிர்பார்ப்பாக இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வளமான மகிமையான காரியங்களை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக யாக்கோபு புத்தகம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் அதிகாரம் 1 வசனங்கள் 2 முதல் 11 வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கணும். பெரிய வேத பகுதி ஒன்றா நம்ம தியானிக்கல வாசிக்கலாம். முதல் 2 வசனங்கள் இப்பொழுது வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். என் சகோதரரே, இது சகோதரரேன்னு தமிழில் இருக்குது. ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. மை பிரதரன்னா சகோதர சகோதரிகளே. கிறிஸ்துக்குள் ஆணென்றும் பெண்ணென்றுங்கிறது இல்லவே இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆகவே அது இல்லை. அதனால் சகோதரிக்கு இல்லைன்னு நினச்சிடாங்க. எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற அனைவருக்கும் இந்த வேத வார்த்தை ஒரு அழைப்பு கொடுக்குறது. நாம் எல்லோரும், நான் கூட அடிக்க நினைப்பேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னால் கூட இந்த மாதிரிலாம் இல்லை. 1-2 இருக்கும். நிம்மதியை தேடி வந்தோம்னா நிம்மதியை கொடுத்தார். ஆனால் பிறருடைய நிம்மதிக்கு ஊழியத்துக்கு அழைச்ச பிறகு நிறைய நேரம் நிம்மதியை ஏராளமான தடவை இழந்திருக்கேன். இழந்திருக்கோம். ஆனால் அப்படி இழக்கிற மாதிரி பலவிதமான சோதனைகள் வேதவசனம் எப்படி எழுதி பாருங்கள். ஒரு சோதனை இல்லை. நமக்கு இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு கிடைக்கிற இன்ப பரிசு, ரொம்ப பொக்கிஷமான பரிசு என்னென்னா, இயேசு ஏற்றுக்கொண்டவங்களுக்குலாம் இது ஒரு இது இருக்குது. நம்ம சும்மா ஒரு சைட்லே நின்றுல குற்றவாளியாக இருக்கக்கூடாது. பண்ணல பலவிதமான சோதனை கிடைக்கும். பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட கையை பிடிச்சி கேளுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டா எல்லாம் கிடைக்கும். அதே போல பலவிதமான சோதனையும் கிடைக்கும். ஆனால் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, இந்த பலவிதமான சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, நம்மை ஆள வைக்க, நம்மை சீரழிக்க அல்ல, நம்மளை சீர்படுத்த, நம்மளை மட்டுப்படுத்தல்ல, மகிமைப்படுத்துவதற்கான சோதனைகளாக ஏற்றத்திற்கான எரிபொருளாக இருக்க போகுது. அல்லேலூயா. இதான் உண்மை. ஆண்டவர் நல்லவர். அப்படி பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது
ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதற்கு எப்படி பதிலளிக்க வேண்டும், அந்த நேரத்தில் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து யாக்கோபு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக எழுதி வைத்துள்ளார். அந்த வேத பகுதியை தான் நாம் பார்க்கிறோம். அப்படி பலவிதமான சோதனைகளில், 1 2 இல்லை, பல விதமான சோதனைகளில் நாம் அகப்படும் பொழுது, சிக்கி கொள்ளும் பொழுது, பிரச்சனைகளை போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, டெஸ்ட்டு பரீட்சைகளில் சந்திக்கும் பொழுது, அகப்படும் பொழுது, இந்த யாக்கோபு நிருபம் ஒரு பெரிய விசேஷமானது. புக் ஆஃப் ஆக்ஷன். வெறும் விசுவாசத்தை மட்டும் இல்லை, விசுவாசம் தான் எப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளோ ஆக்டிவாக செயல்பாடாக இருக்குனுங்கிற தீவிரத்தை அழுத்தி பேசக்கூடிய ஒரு அற்புதமான புஸ்தகம். நிறைய நல்ல கிரேஸ் பிரசங்கெல்லாம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எந்தளவு உண்மைன்னு தெரியல. மார்ட்டின் லூதர் அவருடைய பைபிளில் இருந்து அவர் புதிய ஏற்பாடு தான் வச்சுருப்பாராம். அதிலிருந்து யாக்கோபு புஸ்தகத்தை கிழிச்சே போட்டாருங்க மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி இல்லை, இது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சங்கத்தில் தீர்மானிக்கப்பட்டு பலவிதமான செயல்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வேத வார்த்தை தான் சொல்லுது. அப்படி அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, எல்லாம் சொல்லுங்கள், அறிந்து. இது இல்லை, நான் இதில் கமாண்டிங் கட்டளை வார்த்தைலாம் சொல்லுவேன். பலவிதமான சோதனை நம்முடைய பொழுது நாம் என்ன செய்யணும். இப்போ முதல் காரியம் கூட ஒரு அறிவு இருக்கணும் நமக்கு. எல்லோரும் சொல்லுங்கள், அறிவு இருக்கணும். என்ன அறிவு? நான் யார், கிறிஸ்து எனக்கு யார், இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்துக்குள்ளாக பரமபிதா எனக்கு யாராக இருக்கார், எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் என்கிற அறிவுடையவர்களாக நாம் வாழும்பொழுது தான் பலவிதமான சோதனைகள் நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய செயல்பாடுகள் அந்த காரியத்துக்கு எப்படி இருக்குங்கிறது அறிய முடியும். அதனால தான் ஆண்டோடைய வாதம் சொல்லுது, என் ஜனங்கள், ஓசியா 4:6 சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது நல்ல அற்புதமான வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்தில் நான் ரொம்ப சிம்பிளாக நேரத்துலாம் தனிப்பட்ட அனுபவத்தில் நல்ல தேவனோடு உறவும், தேவனை குறித்து சரியான அறிவு இருந்தால் தான் சரியான வாழ்க்கை முறை வாழ முடியுமே தவிர, என்னை விட பக்தியாக நல்லவங்களாக இருக்க எத்தனையோருடைய வாழ்க்கையில் ஏற்றமில்லாம் வாழ்க்கை வீணாக முடித்திருக்கலாம் பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப ஒரே காரணம் என்னென்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையில் அழிந்து போகிறாள், சங்காரமார்கள். உலகத்தான் கூட எஸ்கேப்பை ஞானமாயிருதான் பாவத்தில். ஆனால் நம்ம தேவ மக்களாக, நீதிமான்களாக, தேவ நீதியை உடையவர்களாக வாழ்ந்தாலும் அறிவு உடையவர்களாக, குறிப்பாக தேவனை குறித்த, வேதத்தை குறித்த, நம்மை குறித்த, நாம் கிறிஸ்துக்குள்ள யார், கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு தேவன் யார், என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுங்கிறது, நாம் எதை செய்யணும், தேவன் எதை செய்வார், நாம் எங்கே நிறுத்தி கொள்ளணும், தேவன் எப்படி செயல்படுவார், எல்லா நம்ம செய்ய வேண்டிய பாட்டு என்ன, தேவன் செய்ய வேண்டிய பாட்டு என்ன, இப்படி ஒரு நல்ல தேவ உறவுல இருந்து தேவனை குறித்து அறிவுடையவர்களாக இருக்கும் பொழுது தான் அடுத்த நிருபத்தில் பொதுவானத்தில் பேதுரு மூலமாக சொல்லப்பட்டிருக்காரு, கிறிஸ்துவையும் தேவனையும் குறித்து அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சோத்திரம் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களும் சகல தெய்வீக திவ்ய சுவாபமும் அருமையும் மேன்மையான வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கு தான். அல்லேலூயா. அதனால் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல முடியும், தேவனை குறித்த சரியான அறிவு தான், விழிப்புணர்வு தான், அதுதான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே மிகுந்த ஆசீர்வாதமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் மிகுந்த நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆகவே அந்த காரியத்தில் நம்ம தெளிவாய் காணப்படுவோம், தேவனை மயப்படுத்துவோம். தேவன் நல்லவர். முதல் காரியமாக அந்த அறிவுடையவர்களாக இருக்கும் பொழுது, அப்படி பலவிதமான சோதனைகள் நாம் சந்திக்கும் பொழுது சோத்திரம், பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்க வேண்டிய காரியம்னு பார்த்தீங்கன்னா, அதை மிகுந்த சந்தோஷமாக, அதைனா இதை இப்படி பலவிதமான சோதனையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கவனில்லை, மிகுந்த சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், கருதுங்கள், யோசியுங்கள், அப்படிங்கிறதான் எண்ணுங்கள்னு சொல்லுது.
பல விதமான சூழ்நிலை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாலும் சரி, இப்போ பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணியும் சரி, பிரசங்களோட மகிழ்ச்சியாக இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தான் வாழ்க்கைலாம். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆள், எல்லாம் கட்டணாயிட்டாக பர்ஃபெக்டாக கரெக்டாக செய்யணுங்க. அதுக்கெலாம் இப்போ வழியே கிடையாது. நம்ம சும்மா சொல்லலாம், இனி நான் இல்லைன்னு செத்தாதான். ஃபாதர் சொன்னலாம், ஒரு மீட்டிங்கில் சொன்னால் இப்போ ஞாபகம் வருது, எரும மாட்டு தோல் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். ரொம்ப சென்சிட்டிவாக இல்லை, எரும மாடு தோல் வேணும். ஊழியம் செய்ய ஒரு தகுதினா எரும மாட்டு தோல் வேணும், அப்படி தான் செய்ய முடியல. அந்த மாதிரி என்ன சுற்றி சூழ பல காரியம் நடந்தால் கூட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எண்ணுங்கள்னு தான் வேதம் சொல்லுது. அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகளாக அந்த வார்த்தை கேட்குறவங்களுக்கு, உங்களை நடத்துகிற ஊழியனா நான் சொல்லக்கூடிய காரியம், ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ள கேட்டால் பல வகையான காரியங்களை இன்றைக்கி கொண்டு போகலாம், கடந்து போகலாம். ஒன்றே ஒன்று சொல்ல, சந்தோஷமாக எண்ணுங்கள், சந்தோஷமாக எண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கள் வேதம் சொல்லுது. அதனால தான் பைபிளில் பவுல் மூலமாக எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:4 சிறைச்சாலைக்குள்ளே இருக்கான், சூழ்நிலை எல்லாம் மோசமாக இருக்குது. பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல், நான் சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவ வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியினாலையும் விசுவாசத்தினால் உண்டாகிற அந்த தைரியத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம இழந்துட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாம் இழந்தது போல தான். ஆகவே நம்முடைய மகிழ்ச்சி தான் பெரிய பலன், நம்முடைய மகிழ்ச்சி தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதை சொல்லையில் ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. அபகூக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்கள், ஒருத்தன் நல்ல தெய்வ மனிதன் அவன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா பாஸ்டரும் கிடையாது, எங்கள் தாத்தா இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, எங்கள் பூட்டன் அப்போஸ்தலனும் கிடையாது, நாங்கள் பாட்டு மாடு மேய்ச்சிட்டு அத்திப்பழம் பறக்கி தின்னுட்டு இருந்தோம், சும்மா இருக்கக்கூடாமல் இழுத்து கொண்டு ஊழியத்தில் வைத்தார். அப்படியே அங்கே பலவிதமான காரியங்களை சந்திக்கிறான். அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை அற்புதம். 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க பார்ப்போம். அபகூக் போனாலும் என்னது, அங்கே அத்தி மரம், அதுதான் இஸ்ரேல் நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு பழம் வர்த்தகத்தில். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், அங்கே மெயினானது வர்த்தத்தில் திராட்சை செடி பலனே கொடுக்கலனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தில் அடுத்த முதல்ல அத்தி மரம், திராட்சை செடி பார்த்தாச்சு, அடுத்த ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், 3 போனாலும் ஆயிடுச்சுன்னு போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், வயலில் தானியமே விளையலை, கோதுமாங்க விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், அவங்களோட மெயின் பிரதான தொழில் ஆட்டு மந்தை மேய்க்குது, அக்கடையான ஆட்டு மந்தை இல்லாமல் போனாலும், முதல் பலனே இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், தொழுவு இருக்க நான் மாடே இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் நல்லவர், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் உங்களுக்கு சொல்ல முக்கியமான காரியம், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுங்க, களி கூறுங்க, களி கூறுங்க, சந்தோஷமாக இருங்கள். இப்படி தான் இருக்குது கிறிஸ்துவ வாழ்க்கை. பழகாக இருக்கலாம், அதை விட்டு விடாதீர்கள். நமக்கு விளங்கி கூட முடியல, தாங்க முடியல, அடுத்தவங்களுக்கு ஈஸியாக ஆலோசனை சொல்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, போதிக்கிறது ரொம்ப ஈஸி. உலகத்திலே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை என்னென்னா பிறருக்கு ஓசியில் ஆலோசனை சொல்கிறது. ஆனால் வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்து நின்று பேசும்போது தான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஸோ நான் இன்றைக்கி அனுபவத்தோடு நின்று சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். பக்கத்துலேருந்து யாராவது பார்த்து சொல்லுங்க பார்ப்போம், மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். 1 அப்போ பலவிதமான சோதனையில் நீங்கள் பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். 2வது அடுத்து சொல்லுது, வசனம் சொல்லுது, ஏன்னா அது சந்தோஷமாக எடுத்துக்குள்ள ஒரு அறிவு வேணும். ஒவ்வொன்றையும் செய்ய சொல்லிட்டு ஒரு நன்மையும் சொல்லிடுது. ஏன்னா விசுவாசத்தின் பரிச்சை பொறுமையை உண்டாக்குன்னு. பொறுமை வேணும். ஜெபம்னா கிடைக்காது, பொறுமை ப்ராசஸ் வழியாக தான் கிடைக்கும், செயல்கள் வழியாக, காரியங்கள் வழியாக தான். நான் பொறுமைக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஐயோ தோத்துறோம், திருமணத்துக்கு போகிறது தான் உண்மையிலே
திருமணத்துக்கு முன்னால் வரைக்கும் பொறுமைங்கிறத டிக்ஷனரியில் படிச்சிருக்கேன். ஆனால் திருமணத்துக்கு பிறகு தான் பொறுமை என்பது வாழ்க்கையின் அனுபவத்தில் கற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அதில் குறிப்பாக 2 பிள்ளைகளை பெற்ற பிறகு தான் ரொம்பவே கற்றுக்கொண்டிருக்கிறேன். பொறுமைன்னா பொறுமையை உண்டாக்குதான். அதில் இப்போ பலவிதமான சோதனை, விசுவாசம் பரிச்சயம் பொறுமையை உண்டாக்குன்னு அறிந்து சந்தோஷமாக இருங்கள். அப்போ சந்தோஷமாக நீங்கள் அந்த பல சோதனையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பொறுமை. இப்போ இந்த பொறுமையை அப்படின்னு சொல்லாமல் அந்த பொறுமையை அடுத்து சொல்லுது, பலவிதமான சோதனையில் நீங்கள் கடந்து போகும் பொழுது அடுத்த வருஷம் 4ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல். நல்ல கவனமாக கவனிக்கணும். ஒன்றில் கூட நீங்கள் குறைவாக இருக்குங்கிறது நம்முடைய தேவனுடைய திட்டமே கிடையாது. எல்லாத்துலேயும் பூரணமாக இருக்குங்கிறது தான் தேவ திட்டம். அல்லேலூயா. குறைவே இல்லாமல் இருக்கும்படிக்கு பூரணரா எப்படி பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் மேனா அப்படி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதனை நல்ல சிறப்பாக தரமான ஆளாக நிறுத்தி வைக்கிற பூர்ணராயும் பெர்ஃபெக்ட் உள்ளவனாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி நல்ல எல்லா விதமான ஆவிக்குரிய சரத்துக்குற பொருளாக எல்லாத்திலும் நிறைவாக ஃபுல்லாக இருக்கிற நிறைவானவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இப்போ போட்டிருக்கு இதில் பொறுமையை பல விதமான சோதனைகள் அகப்படும் பொழுது சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது சோத்திரம். பாருங்கள், சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு அறிவு என்ன காரணம்னா நமக்குள்ளே ஒரு விலையேறப்பட்ட பொறுமை உண்டாகுது. அந்த பொறுமை இப்போ நமக்குள்ளே குறையில்லாத பூர்ணமான நிறைவுள்ள வாழ்க்கையை தரும்படிக்கு அந்த பொறுமை இப்போ பல விதமான சோதனை பண்ணும்போது பூரணமாக கிரியை செய்ய கிடவுது. பொறுமையை ஆப்ரேட் பண்ணணும். எல்லாம் அப்படி தொடர்புகளுக்கு பொறுமையை ஆப்ரேட் பண்ணணும். என்ன அறிவோடு கூட எனக்குள்ளே இது ஒரு பொறுமையை உண்டாக்கும் என்பதை அறிந்து சந்தோஷமாக இருக்கணும். நம்பர் 1, அறிவோடு கூட சந்தோஷமாக இருக்கணும். என்ன அறிவோடு கூட எனக்கு இது பொறுமையை உண்டாக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக எடுத்துக்கணும். 2வதாக அப்படி பெற்று நம்மளுக்கு இருக்கிற போல் பல விதமான சூழல் அப்படும் பொழுது நாம் பொறுமையாக இருக்கணும், பொறுமையை செயல்படுத்தணும். பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கூடாது. ஏன்னா அங்கேயே ஆப்ஷன் ஏகப்பட்ட நன்மை இருக்குது. நம்மளை என்ன பண்ணுதுன்னா குறைவே இல்லாதவர்களாகவும் பூரண பெர்ஃபெக்டான ஆளாகவும் நிறைவுள்ளவர்களாக ஆக்கும்படிக்கு பொறுமையானது பூரணமாக கிரியை செய்தான் கடவுது கமாண்டு. அப்போ பலவிதமான சோதனை அம்பிடும் பொழுது முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும். 2வது பொறுமையை செயல்படுத்தணும். சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? பொறுமையை செயல்படுத்தணும். ஆமாம், பொறுமையை காட்டணும். பொறுமைன்னு சொல்கிறீங்களா, பொறுமையை காட்டணும். பொறுமை ரொம்ப முக்கியமானது. நான் கடந்த நாள் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், காரணப்பில்லை. விசுவாச வாழ்க்கை என்பது தோல்வியான பிரசங்கமே பண்ண முடியாத நிலவிலேருந்து இப்போ பிரசங்கம் பண்ணி முடிக்க போகிறேங்கிற காலத்துக்கு போயிட்டுருக்கும் பொழுது தோல்வியிலிருந்து வெற்றிக்கு போகிற இடைப்பட்ட காலத்துக்கு பேர் தான் பொறுமை. அது எதனால தான் போய்ட்டுருக்கோம்? விசுவாசத்தினால. தரித்திரத்திலேருந்து ஐஸ்வர்யவானாக போகிறதுக்கு, தரித்திரத்துலேருந்து ஐஸ்வர்யவானாக ஆகிறதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கடந்து செல்கிற பேர் விசுவாசத்தினால. அந்த இடைப்பட்ட காலத்துக்கு பேர் தான் பொறுமை. வியாதியிலேருந்து சுகத்தை அடைந்து கொள்றதுக்கு போகிறது பேர் விசுவாசம். அந்த இடைப்பட்ட காலத்தை பெற்றுக்கொள்கிற அந்த காலம் தான் பொறுமை. அந்த பொறுமை தான் சோத்திரம் நம்மளை பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் குறைவே இல்லாதவர்களாக மாற்றுது. அல்லேலூயா. அந்த பொறுமை இழந்துட்டோம்னா பின்வாங்கிறோம், நன்மைகள்லாம் இழந்துடும். வேதம் தெளிவாக சொல்லு. எபிரேயர் 10 அதுக்கு பின்னால் வார்த்தையில் போட்டிருக்கு. ஆண்டவர் நல்லவர். அதனால் ஆத்தும ஈர்ப்பு ஈடறிவு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமை அவசியமாக இருக்குன்னு வேதம் பதிவு பண்ணுது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏன் இன்னைக்கு பின்மாற்றம் திருச்சபைகள்லாம் பின்மாற்றலாம் வருதுன்னா பொறுமையின்மை. நான் போதிச்சிருக்கேன், இப்போ அனுபவிச்சுன்னு சொல்கிறேன். நான் கூட இப்போ பல காரியங்கள் போகும்போது உதறிட்டு விட்டுட்டு போயிடலாம், பலர் கொடுத்துடலாம். ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் வைத்திருக்க வாக்கு தத்துவம் பெறுறது ஈஸி. விசுவாசோட அப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு அவர்கிட்ட போனால் திரும்ப கொடுத்துருவார். 1 கேட்டால் 9 தர சொல்லுவார். ஆனால் இப்போ உள்ள கடமைக்கு இப்போ உள்ள காரியத்துக்கு ஏதாவது சொன்னால்
நம்ம ஒன்றை கேட்டால் இல்லைன்னா அவர் 1000 சொல்லுவார், 1000 சொல்லுவார், அது வாங்கிடலாம். ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு என்ன தேவை இருக்குதுமா? பொறுமை அவசியமாக இருக்கான். எபிரேயர் 10:36 தான். அதுக்கு அடுத்தது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்குது. ஏன்னா அது பாருங்கள், அந்த பொறுமை நம்மளை குறைவே இல்லாதவர்களாகவும் பூரணனாயும் நிறைவுள்ளவர்களாக நிறுத்துது. இங்கே வேதமும் தெளிவாக சொல்லுது, வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய விருப்பம் சித்தம் என்னது அழகாக சொல்லு. 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லப்பட்டிருக்கபடி நாம் முந்தின வசனத்தில் வாசம் யாக்கோபு 1:2 சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லும் பார்ப்போம். ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு தான் இப்போ இங்கே சொல்லுது. வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, வாக்குத்தத்தமா பண்ணப்பட்டதை வாக்குத்தத்தத்தை பெரும்படிக்கல, என்னெல்லாம் வாக்கு பண்ணாரோ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. நான் உடனே சடன் அப்படின்னு நடக்கிற விரும்புகிற ஆள், நான் உடனே ரொம்ப விரும்புகிற ஆள், ஸ்பீடான ஆள், எல்லாம் இம்மிடியட்லி, சடன்லி, உடனே, சடுதியில், இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட பிரசங்கர் 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அருமையான புஸ்தகம் மார்க் சுவிசேஷ புஸ்தகம். ஏசு அங்கே பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான், செயல் தான். ரொம்ப பிடிக்கும். த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், செயல்படுகிறது தான். எனக்கு அதெல்லாம் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் கூட பிடிக்கும், சரித்திரம், செயல். ஆனால் அந்த உடனே சடுதியில், உடனே அப்படிங்கிற காரியம் எப்போ நடக்கும்? அந்த காலம், அந்த உடனே சடுதியில் நடக்கிறங்கிற அந்த காலத்துக்கு கூட, அந்த உடனே காலத்துக்கு வர்றது கூட நாம் பொறுமையாக இருந்துட்டா, அதற்கு பிறகு பாருங்கள் வாழ்க்கையில் எவன் தடுத்தவனுக்கு கூட எல்லாம் உடனே நடக்கும். அந்த பொறுமையாக அந்த காலத்துக்கு போகிறதுக்குள்ளே தான் ஐயோ பேறுகால டெலிவரி மாதிரி தான். இப்போ உச்சகட்டம் தான். அதனால் ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டே இருக்கார், சீயோனுக்கு குறித்த காலம் அதற்கு தயவுசெய்ய நேரமும் வந்தது. அந்த மாதிரி ஒரு உச்சகட்ட டெலிவரி இருக்கும்போது தான் சிலர் தான் டீப்பை உருவி போட்டுட்டு ஓடி போயிடும், செத்து போயிடுறாரு. அந்த நேரத்தில் திட்டுமுட்டும். நீ மரண தரவில் ஆஸ்பத்திரியில் பிழைச்ச நிறைய விட்ட கேட்டிங்கன்னா போதும், இதை சொல்லுவாங்க. அப்படி பொசை முட்டிட்டு ஒரு மாதிரிலாம். ஆனால் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்துட்டோம்னா, அந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம்னா, அதுக்கப்புறம் எல்லாமே கட்டு ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும், எலும்பிடும், நடந்துடும். கத்த நல்லவர். எல்லாம் சொல்லுங்கள், பொறுமையாரு. அதெல்லாம் பைபிள் சொல்ல, விசுவாசிக்கிறவன் பதறினால் செதறிடும். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. அனுச்சி சொல்கிறேன், பொறுமையாக இருப்போமாக. அல்லேலூயா. எப்போ பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது, ஏன்னா உங்களை என்னை இந்த பொறுமை பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் குறைவே இல்லாதவர்களாயும் உருவாக்கி கொண்டிருக்குது, நிறுத்த போகுது. ஆமேன். கத்த நல்லவர். அது மாத்திரம் இல்லை, அடுத்த வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட நேரத்தில் 5வது வசனம் சொல்லுது, வாசிப்போம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சோத்திரம். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், நம்ம நிறைய பேர் பெருமை சொல்லுவோம், யாரால ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னா சொல்லுவேன், நானே என் பிரச்சனையை பார்த்து கொள்ளுவேன், எனக்கு நல்ல அறிவு, ஸ்மார்ட் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவன் அப்படி டோட்டலாக படுத்து கூட இருந்திருக்கலாம், எப்படி வேணும் இருந்திருக்கலாம். உங்களே சார்ந்து கொள்கிறேன்னு அவருடைய உறவில், அவர் பிரசனத்தில், இந்த காரியத்திலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், நான் என்ன பேசணும், நான் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் நான் எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு அவரை முற்றிலும் சார்ந்து கொள்கிற வாழ்க்கைக்கு நம்ம வர வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும், தேவ பிரசன்னத்தில் வாழ வேண்டும். பலவிதமான சோதனையில் அமரும் பொழுது சந்தோஷமாக இருக்கணும், பொறுமையை செயல்படுத்தணும். 3வது காரியமாக ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், கேட்கணும். ஆண்டோடைய ஆலோசனையை நாட வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அவருடைய ஆலோசனையை கேட்கணும். அதே போல் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆவிலாம் நடத்தப்படுவர்களோடு ஆலோசனை. வேதம் தெளிவாக சொல்லுது, ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் சுகம் உண்டாகும், ஆலோசனைக்காரனால் சித்தி பெறுவீர்கள்
என்று வேதம் சொல்லுது. வெற்றி பெறுவதில் சுகம் உண்டாகும் சொல்லுது. ஆகவே அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லது. ஆகவே நான் சொல்கிறேன், முதலாக பிரதானமாக கர்த்தர் இடத்துல கேட்கணும். இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அது வெறுமனே கேளுன்னு கூட வேதம் சொல்ல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க 6. ஆனாலும் எவ்வளவாயிலும், ஆனால் அந்த நேரத்தில் பல குழப்படி இருக்கும், பல காரியங்கள் வரும். அனுச்சம் செம்மையுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க. எப்படி கேட்க கடவன்? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ விசுவாசம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி லெவல் இருக்கும். விசுவாசத்தோடு கேட்கணும். இதுக்கு தான் முதல்ல அறிந்துன்னு சொன்ன பாருங்க, அந்த தேவனை குறித்த ஒரு அறிவு. நான் சிம்பிளாக இந்த ஒரு பர்சன்ட்லாம் இத்தனை பாயிண்ட்லாம் சொல்லிருக்கேன். சந்தோஷமாக இருங்க, பொறுமையாக இருங்க, கேளுங்க, விசுவாசம்னு சொல்லிட்டுருக்கேன். ஒன்று நல்ல தேவ உறவு, அவரோடு இருக்கிற நல்ல உறவு தான் இந்த உலகத்தினுடைய உபத்திரங்களுக்கெல்லாம் தப்பி ஒரு வெற்றி வாழ்வதற்கான ரகசியம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவன் கேட்கடவன், விசுவாசத்தோடு கேட்கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கடலில் அலை வரும். இந்த உலகத்திலே ஒரு யூஸ்லெஸ் சக்தி ஃபோர்ஸ் என்னென்னா கடல் அலை. அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ சயின்டிஸ்ட்லாம் முயற்சி பண்ணி பார்க்காங்க. எதுனா ஓன்னு சத்தம் கேட்கும், தண்ணி டமால்னு அடிக்கும். பெரிய ஒரு ஆற்றல் பவர் யூஸ்லெஸ்ஸாக பயன்பட்டுருக்க ஒன்று கடல் அலை தான். ஆர்ப்பரிப்பு இருக்கும், சத்தம் இருக்கும், தண்ணி ஃபோர்ஸாக வெளில வரும் எல்லாம். ஆனால் பயனற்றது. சந்தேகம் அப்படி பயனற்றவனு ஆக்கிவிடும். ஆனால் அதற்கு பதிலாக விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த காலத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, நீங்கள் சொல்லித்தாருங்கப்பா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, அவர் எப்படிப்பட்டவரான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்காமட்டோம். யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறவரான். எப்படி கொடுக்குறவரான்? கொடுக்குறவரான். அடுத்த வருஷத்துக்கு நம்ம நீ இப்படி சோர்ந்துட்டியே, நீ விசுவாசிக்காமல் விட்டுட்டியே, முறுமுறுத்துட்டியே, குறை சொல்லிட்டியே அப்படின்னு கடிந்து கொள்ளவே மாட்டாரான். மனிதன் பிரச்சனையான நேரத்தில் தான் நமக்கு ஆலோசனை சொல்கிறோன்னு நம்மளை கடிந்து கொள்வான், குறை சொல்லுவான், குற்றஞ்சாட்டுவான், பலவிதமான காரியம்லாம். அப்போ தான் வாய்ப்பு கிடைச்சின்னு எல்லாத்தையும் சொல்லி கேட்டோம். இன்னும் கூட்டாங்க சாகலையா, இன்னும் நம்ம பெட்ரோல் எடுத்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான தகப்பன். அவர் தாங்கண்ணா ரொம்ப அருமையான தகப்பன். அவர் தான் சொல்கிறார், ஒருவரையும் கடிந்தே கொள்ளாதவரான், யாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குறவரான். அவரிடத்துல கேட்கும் பொழுது தேவையான ஆலோசனை தந்துடுறார். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லிருக்காரு. விசுவாசத்தோடு கேட்க கிடவும். சொல்லுங்கள், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆமாம். இப்போ பலவிதமான சோதனையில் பல கலரில் பிரகாசிக்க நம்ம மட்டும் தான் வைக்கணும்னு நினைக்கிற தலைப்பு. பலவிதமான சோதனையில் பல விதமாக முன்ன சைன் பண்ண பிரகாசிக்க சோத்திரம் நமக்குள்ளே அந்த நேரங்களில் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்ளணும், பொறுமையாக ஆப்ரேட் பண்ணணும். மூணாவதாக விசுவாசத்தோடு நல்ல அப்பாட்ட கேட்குறோங்கிற தைரியத்தோடு கேட்கணும். என்ன செய்யணுப்பா, விசுவாசம் கேட்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. அவிசுவாசமாக சந்தேகமாக கடல் அலை போல் சத்தம் போட்டு கூப்பிடலாம் நிறைய நடக்குது. பிறலாம் அப்படி நல்லா தான் இருந்து நினைக்கலாம். ஒரு சில காரெல்லாம் பார்த்துருந்தேன், தெரப்பி நாஸ்டம்லாம் நடந்தது. ஒரு நல்ல தேவம் பண்ணி இது பண்ண போனால் ரொம்ப இதாக தான் இருக்குது, பக்தி பார்க்கலாம். ஆனால் இதை பார்த்தா ஒரு சில மக்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகல. அந்த நேரம் பக்தி பரவசமாக இருக்கலாம், விசுவாசத்தை இன்னும் ஆஃப் பண்ணி போட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் விசுவாசத்தோடு தான் கேட்கடவன் வேதம் சொல்லுது. உங்கள் விசுவாசத்தோடு கேட்கடவன் ஆண்டவர் நல்லவர். இருமுள்ளவனும் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒன்று மட்டும் 9:10 சொல்லப்பட்டிருக்கு. தாழ்ந்த சகோதரன் நான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். கடைசி 5 சொல்லுங்க, மேன்மை பாராட்ட கடவன். எல்லாம் சொல்லுங்க, மேன்மை பாராட்ட. NKJவில் சொல்லுது டேக் க்ளோரி. இன்னொரு இடத்துல சொல்லுது, NIVயில் சொல்லுது டேக் ப்ரைடு.
இங்கே அழகாக வேதம் சொல்றது மேன்மை பாராட்டணும். எப்போ ஒருத்தன் தாழ்மையிலேருந்து உயர்த்தப்பட்டிருக்கான், ஒருத்தன் உயர்வுலேருந்து தாழ்த்தப்பட்டிருக்கான். இப்படி நடக்குது. ரெண்டு பேருமே வாழ்க்கையில் இது சகஜமாக உண்டு. அதை குறித்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லுது, ஆர்சி பைபிளில் சொல்லுது, நான் அதையும் போட்டு பார்த்தேன், மகிழ்ச்சியாக இருக்க கடவுள். திரும்ப அதனால தான் சொல்லுவோம், ஒரு ஃபுல் செய்தியாக இருக்குது, கட்டாயம் கேளுங்க, பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம எப்படி தான் எடுத்துக்கொள்ளணும்? மகிழ்ச்சியாக தான் எடுத்துக்கொள்ளணும். மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிற மூலம் தான் வெற்றியான வாழ்க்கை. நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து இருக்க கடவும். சபை கூடுவதில் மகிழ்ச்சியாக இருக்க, நம்முடைய பலன் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். நம்முடைய சுகம், ஆரோக்கியம், செழிப்பு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இருக்குது. மேன்மை பாராட்ட கிடவும், மேன்மை பாராட்ட கிடவும். தாழ்ந்தாலும் சரி உயர்ந்தாலும் சரி வாழ்க்கை இவ்வளோதான் ஞானத்தோட மேன்பாடும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நம்முடைய கர்த்தர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதனால் இந்த உலகத்தில் பலவிதமான சோதனை இருக்குது. அதுவும் தேவ பிள்ளைகள் ஆகிட்டு அப்படின்னா மல்டி கலரில் இருக்குது. பலவிதமான ஸ்பிரிட்டு, பலவிதமான மனிதர்கள். சோத்திரம், யாருனே சம்மந்தம் இல்லை. அதிகாரிகளுக்கு நம்ம மச்சான மாப்பிள்ளையா அக்காவோ சித்தப்பான்னு தெரியல. நான் சொல்கிறேன், எனக்கு அவரை ஸ்ரீமனையே பார்த்தா அப்படிங்க ஒரு பெரிய அரசு அதிகாரி சொல்லுவான். இன்னும் எதிரி சொல்லுவான், அவர் எனக்கு இல்லைன்னு என்ன செஞ்சோம். எல்லா பல காரியங்களும் வரலாம், பல விதமான சூழ்நிலாம். சந்தோஷமாக எடுத்துக்கணுங்க, பொறுமையாக இருங்க. கர்த்தர் நம்முடைய நீதியை பட்டப்புகளை போல விளங்க பண்ணுவாராக. அல்லேலூயா. பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பொறுமையாக இருங்க. தேவன்ட்டு அந்த காரியத்தை கொண்டு போயிருங்க. ஜெபம் பண்ணாமல் மட்டும் இருந்துடாங்க. நான் உங்களோட சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக ஒரு வேளையில் சொல்லணும்னா நல்ல தேவ உறவில் இருங்க. அவர் பழக்கத்தில், அவர் சமூகத்திலே அவர் பிரசன்னத்தை ஃபீல் பண்ணிட்டு அவர்களுடையே உறவாடிட்டு இருக்குது தான். வேறு வழியே தவிர தப்பிக்க வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம குறை உள்ளவர்கள், ஞானமற்றவர்கள். அவருடைய உதவி நமக்கு எல்லா பகையிலும் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். இப்படின்னா அப்படின்னு இல்லை, விசுவாசத்தோடு இருக்கணும். இந்த நேரத்தில் நேர்முழங்கள் நிற்கலையே, உட்கார்ந்துருக்காக்குமே, படுத்துக்குமே. அவருடைய நம்மளுடைய ஸ்டேஜ் இருந்தாலும் அப்படி போட்டு தான் நான் சொல்லுவேன். இதயத்துக்குள்ளே விசுவாசத்தோடு கூட எப்படி இருந்த விட விசுவாசத்தோடு அவரோட உறவாடிட்டு இருங்க. பேசின கேட்கணும், பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் போகும்பொழுதும் அதை எண்ணுங்கள். சந்தோஷமாங்கிறது வேறு, மகிழ்ந்திருங்கள், மேன்மை பாராட்டுங்கள், கொண்டாடுங்கள், செலப்ரேட் பண்ணு, அதை என்ஜாய் பண்ணு, அனுபவிச்சிரு. அப்படிங்கிறது தான் மேன்மை பாராட்ட கடவுள். அது அதை விட ஸ்டேஜ் கொஞ்சம் கூட. அப்படி சந்தோஷமாக மட்டும் முதல்ல எடுத்துக்கல, அதை கொண்டாட அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. வெட்கப்பட்டு விலகிவிடும். நீங்கள் மேன்மையடைவது உயர்வு, உறைவது உறுதி. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தேவனோட அதுக்கு அடுத்த பாட்டு வேறு. இது ஒரு வேத பகுதினால அந்த கான்டெக்ஸ்டோடு நிறுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆகவே பலவிதமான சோதனை பாடுகள் போகும்பொழுது சூழ்நிலை மாற்றப்பட்டிருந்தால் கூட ஏதோ எனக்கு பிரயோஜனமாக இருக்குது, தேவையுள்ள மக்கள் இன்றைக்கி இப்படி காரியங்களோடு நீங்கள் காரியம் இருக்கலாம். தளர்ந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், நல்லவர். அதுக்கு இருக்கிற மாதிரி காரியங்கள் போகலாம். சந்தோஷமாக இருங்க, பொறுமையை செயல்படுத்துங்க, பதறிறாங்க, பொறுமையாக இருங்க. சோத்திரம். ஆண்டவரோடு நல்ல உறவாக இருங்க, கேளுங்க, அவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, மகிழ்ச்சியாக கர்த்தரை கொண்டாடுங்க. இப்போ கூட நம்ம கர்த்தரை உயர்த்தலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை துதிங்க. எல்லாவற்றையும் தீமையெல்லாம் கதை நல்லவர் ஆவியான்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் சொன்னேன். யோசேப்பு சொன்னான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இந்த நாளில் இருக்கிறபடி அதை நன்மையாய், எப்படி நன்மையாக அநேக மக்களுக்கு ரட்சிப்பாகவும் இன்னும் நன்மையாய் முடிய பண்ணாருங்கிறபடி அப்படி நன்மையாக முடிய பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை என்னையே ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமென். நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடிந்தான் முழங்கால் படிட்டு எல்லாம் இருக்கிற இடத்துல உட்காந்து எழுந்து உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்த்து வாய்களை திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ண போகிறோம். உங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு அர்ப்பணி. உங்களுடைய பிள்ளைகள் வரட்டும் ஐயா, சைன் பட்டும் அன்றைய ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டு பிரகாசிப்பார்களாக. சபை அப்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.